வணக்கம் மக்களே. ஸோ எத்தனை பேர் மணி அவர்களுடைய இன்டர்வியூ வந்து பார்த்தீங்க? ஸோ இந்த இன்டர்வியூ அப்படின்னைக்குள்ள அது ஒரு தனி இன்டர்வியூவில் இன்டர்வியூஸ், சரிங்களா? ஸோ ஏன்னா ஒரு இன்டர்வியூவில் சில கேள்விகள் வந்து கேட்க மறந்துட்டார்களா இல்லை மறைக்கப்பட்டுள்ளதா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் வேற சில இன்டர்வியூகளில் வந்து மக்கள் எதிர்பார்த்த கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. அதில் நான் ஆல்ரெடி சொன்ன பதில்களை அவர் வந்து சொல்லியிருக்காரு, சரிங்களா? அதாவது உண்மையை வந்து சொல்லியிருக்காரு பிரதீபண்ணா விடயத்தில் உண்மையில என்ன நடந்துச்சு அப்படின்னு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள். மணி அவர்களுடைய இன்டர்வியூ வந்து பார்க்கக்குள்ள எனக்கு தோன்றது என்ன அப்படின்னா, இல்லை இப்போ பிரதீப் அப்படின்ற ஒருத்தர் வந்து அப்பா இல்லை அம்மா இல்லை, ஒரு ஏழை தன்னைத்தானே செதுக்கின ஒரு நபர், தன்னுடைய உழைப்பின் மூலம் மேலே வந்த நபர். அப்போ கேட்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்றதுனால தான் இவங்க வந்து இஷ்டத்துக்கு விளையாடி இருக்காங்க அப்படின்றது தான் எனக்கு கிளியராக வந்து தோணுது. இன்னும் ரொம்ப ஒரு கோபம் கவலை வந்து எனக்கு வர வச்சுது. இப்போ நான் மணி அவர்களுடைய இன்டர்வியூ பார்க்கலன்னா இப்போ என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்லிக்க உங்களுக்கும் அந்த கோபம் வரும், சரிங்களா? ஸோ இதை பார்த்து போட்டு மணி அவர்களுடைய இன்டர்வியூஸ் பாருங்க. ஏன்னா சில இன்டர்வியூகளில் முக்கியமான கேள்விகள் வந்து கேட்காம விட்டுருக்காங்க, வேற சில இன்டர்வியூகளில் கேட்டிருக்காங்க. ஓகே, இதில் வந்து ரெட் கார்டை பற்றி கேட்குறாங்க மணி அவர்களிடம். அப்போ அதில் மணி அவர்கள் வந்து என்ன சொன்னது அப்படின்னா, எனக்கு இந்த பெண்கள் யாரு, மாயா, பூர்ணிமா, இந்த ஜோவிகா, ரவீனா, ஸோ இந்த ரெட் கார்டு தூக்குன பெண்கள், உரிமை குரல் தூக்குன பெண்கள், அதாவது முதல் ஆரம்பத்தில் உரிமை குரல் மேட்டர், அதில் உரிமை குரல் தூக்குன பெண்கள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா இது வந்து திட்டம் 3 நாளாக போடப்பட்டது. அப்போ ஒவ்வொருத்தர்கிட்ட போய் வந்து இவங்க மேனிப்புலேட் பண்ணி எல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு இவங்களுக்கு மேலே நம்பிக்கை இல்லை, ஆனால் எல்லாரும் தூக்குறாங்க. அப்போ என்ன வேற வந்து இவன் எதுவுமே பண்ணாமல் இருக்கான், சும்மா இருக்கான், வாய்ஸ் அவுட் பண்ணாமல் இருக்கான் அப்படின்ற ஒரு பேச்சு அங்கே போச்சு. அப்போ அதுக்காக நான் தூக்கினேன். அது பாத்ரூமில் அதை போகைக்குள்ளே அதை பார்த்தேன். அப்போ அதை வந்து நான் பேசிட்டேன். வா, சரி, அடுத்த கேள்வி, இந்த பாத்ரூமுக்குள்ள தாப்பா இருக்கா இல்லையா அப்படின்னுக்குள்ள அவர் சொல்றாரு, அந்த தாப்பா எல்லாம் இல்லை, அதாவது இந்த நம்ம வீடுகளில் இருக்குமில்ல ஸ்ட்ராங்கான தாப்பா, ஸ்ட்ராங் தாப்பான்னா என்ன, பூட்டினா திறப்படக்கூடாது, நம்ம பூட்டுறோமோ நம்ம தான் திறந்து போகணும், சரியா? ஸோ அந்த லாக் வந்து இல்லை, அதுக்கு பதிலாக இந்த பட்டன் மாதிரி ஒன்று இருக்கு அப்படின்னு. அந்த பட்டன் மாதிரின்றது காத்துக்கும் திறப்படும், சரிங்களா? அப்படி ஊதுனா கூட அது வந்து திறப்படும். இது நான் வந்து அந்த பிக் பாஸ் நடக்கக்குள்ள நவம்பர் 5-7 நான் வந்து இதை சொல்லியிருப்பேன், சரியா? அதுக்கப்புறம் என்னோட ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன், அந்த பாத்ரூமுக்குள்ள தாப்பாவே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி. அதைத்தான் இப்போ இவர் வந்து வேற மாதிரி சுற்றி வளைச்சி சொல்கிறாரு மணி அவர்கள், சரியா? அப்போ அதை வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பிரதீபண்ணா ஸ்ட்ராங் பிளேயரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உலக மக்கள் சொல்வது பிரதீபண்ணா ஸ்ட்ராங் பிளேயர், நல்லவர், இந்த சீசனோட ஹீரோ, ஓகே. பட் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இன்க்ளூடிங் மணி அவர்கள் ஆல்சோ, நீங்கள் வந்து எப்படி இருக்கு இந்த பதில் அப்படின்னா, ஜீரணிக்க முடியாமல் தான் இருக்கு. அதாவது வாய்ஸ் அவுட் பண்ணுற இல்லைன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போ நான் அதுக்காக நான் ஒன்று வந்து சொன்னேன், அதுவும் வந்து பாத்ரூம் படியத்தை சொல்கிறாரு, ஆனால் உண்மையில் அங்கே தாப்பா இல்லை. அப்போ ஒரு பிரதீபண்ணா அந்த சுச்சுவேஷன் நவம்பர் 4ஆம் தேதி இந்த மாயா, பூர்ணிமா, ஜோவிகா, நிக்ஷன் அப்படியான நபர்கள் அப்படியே வரிசையாக அவர் மீது குற்றத்தை சுமத்துறாங்க. இவர் கடைசிக்கு முதல் தான் வருவார் அந்த உரிமை குரல்ல. அப்போ அந்த மனிதத்தன்மைன்றது எப்படி இங்கே மிஸ் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. சத்தியமாக நான் எல்லாம் அந்த இடத்துல இருந்திருந்தா என்னோட எதிரியாக இருந்தால் கூட நான் இப்படி நடக்குது அப்படின்னு போட்டு நான் எதுவுமே நான் சொல்லியிருக்க மாட்டேன். அவன் வந்து உண்மையிலேயே ஒரு ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா கூட, அதாவது மன்னிக்கக்கூடிய மாதிரி ஒரு தப்பு பண்ணியிருந்தா கூட, இவ்வளவு பேர் அவனை அட்டாக் பண்ணிக்குள்ள அவனோட முகத்தை பார்த்துட்டு நம்மளோட அந்த மனிதத்தன்மை என்ற ஒன்று இருக்கும், ஈரம் என்ற ஒன்று இருக்கும். ஆனால் இங்கே மணி என்ன நடந்துச்சு அப்படின்னா, வெள்ளிக்கிழமை நைட்டு பிரதீப் அவர்களோட மணியும் ரவீனாவும் பேசி கொண்டிருப்பாங்க. அந்த வீடியோவும் என்கிட்ட இருக்கு, எல்லாம் பென்ட்ரைவில் சேஃபாக இருக்கு. என்னட்ட மட்டுமில்லை கண்ணுங்களா, பல மீடியா நண்பர்கள் வச்சிருக்காங்க, டைம் வரும், சரியா? ஸோ அப்போ வெள்ளிக்கிழமை நைட்டு பிரதீபண்ணா ரவீனாக்கும் மணிக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் எப்படி இந்த மாயா, பூர்ணிமா, ஜோவிகா,
டிக்ஷன் இவங்க எல்லாம் பிரதீப் அண்ணாட முதுகுல அட்டாக் பண்றாங்க, துரோகம் பண்றாங்கன்னு. அப்பெல்லாம் தலையை ஆட்டிக்கொண்டு இருந்து போட்டு அடுத்த நாள் காலையில் இந்த ஷூட்டிங் வந்து அதிகாலையில் எடுக்கப்பட்டது. நவம்பர் 4ஆம் தேதி 6 மணி, அதிகாலை 6 மணிக்கு என்னவோ ஷூட்டிங் வந்து எடுக்கப்பட்டது. 5:30 கமல்ஹாசன் யூபி பப்ளிசிட்டிக்கு போயிட்டாரு. சரிங்களா? வழக்கமாக அந்த ஸ்கிரிப்ட் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. இந்த முறை அந்த ஸ்கிரிப்டை விட்டுட்டு அவருடைய ஓன் ஸ்கிரிப்டை தான் கொண்டு போனார் கமல்ஹாசன் அவர்கள். சரிங்களா? ஏன்னா எனக்கு கோவமாக கிடக்குது. சரியா? ரொம்ப இதாக கிடக்கு. மேபி மை ஃபேஸ் டெல்லிங் த ஹோல் ஸ்டோரி. ஸோ அப்படி இருக்கக்குள்ள முதல் நாள் வந்து நீங்கள் அவ்வளோ தூரம் பிரதீப் அண்ணா அவ்வளோ தூரம் அந்த மனுஷன் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட அந்த கான்வர்சேஷன் ஒரு 40 நிமிடங்களுக்கு மேலே போயிருக்கு. அப்போ அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சோன்னா ரவீனா வந்து பிரதீப் அண்ணா பெட்டில் போயிருப்பாங்க. அப்போ பிரதீப் அண்ணா கிட்ட அப்போ பெட்டில் போய் வந்து பேசி கொண்டிருப்பாங்க. இப்படி அந்த காலையில் ஒரு ஷூட் எடுப்பதற்கு ஒரு 7-8 மணித்தேரங்களுக்கு முதல் நீங்கள் இப்படி பண்ணி போட்டு அந்த 7-8 மணித்தேரங்களுக்கு அப்புறம் வந்து அந்த மனுஷனை எல்லாரும் கூட சொல்லிக்கல. நீங்களும் அதாவது இவர் சொல்கிறார் இன்னைக்கு எல்லாரும் என்ன வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக நான் வாய்ஸ் அவுட் பண்ணேன் அப்படின்னு. சத்தியமாக இதை என்னால் ஜீரணிக்க முடியலை மக்களே. என்னங்கடா அந்த அளவுக்கு நம்ம ஏழைகள் அப்புறம் இந்த செலிபிரிட்டியில் வளர்ந்து வர்றவங்க எல்லாம் அந்த அளவுக்கு போயிட்டோமா? டோட்டலி எனக்கு இது பிளாங்கு. எனக்கு நீங்கள் பதில சொல்லுங்க மக்களே. எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்கா? உங்களை எத்தனை பேருக்கு இதை பார்க்கக்குள்ள இதே மாதிரி இருந்துச்சு? என்னங்கடா பண்ணி வச்சிருக்கீங்க, என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ பிரதீப் அண்ணா சொன்னா, இப்போ நான் என்னோட வீடியோக்குள்ள சொல்லியிருப்பேன் அங்கே பாத்ரூமுக்குள்ள லாக் இல்லைப்பா, ஸ்ட்ராங்கான லாக் இல்லைப்பா. பிரதீப் அண்ணாவே அதைத்தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த சம்பந்தப்பட்ட அந்த குற்றத்தை சொன்ன நபரே வந்து சொல்றாரு பிரதீப் மீது பாத்ரூமுக்கு டோரை க்ளோஸ் பண்ணாம ஒண்ணுக்கு போறாரு அப்படின்னு சொன்ன மணி இப்பயே சொல்றாரு அது லாக்கெல்லாம் இல்லை, பட்டன் மாதிரி இருக்கு அப்படின்னு. விஷ்ணு அவர்கள் குளிச்சு கொண்டு இருக்க பூர்ணிமா அந்த டோர் திறந்தபடியா அவங்க உள்ளுக்கு போய் ஏதோ எடுத்துட்டு வருவாங்க. இதுக்கான வீடியோக்களும் நம்ம கிட்ட இருக்கு. சரியா? அப்ப நீங்க ஒரு மனிதனோட வாழ்க்கையை என்ன மாதிரி நாசப்படுத்திருக்கீங்க? அவர் இருக்காரு, நல்லா செய்வாரு, பார்ப்போம், அதையும் ரிவ்யூ பண்ணுவோம். இப்போ நடக்குது அப்படின்னு நினைக்கிறேன். மணியவர்களுக்கு அது நடந்து கொண்டிருக்குன்னு நினைக்கிறேன். அவர் இருந்து இப்போ எல்லா ப்ரோக்ராமிங் எழுதி கொண்டிருக்காரு. சரிங்களா? ஓகே ஓகே சரி. அடுத்தது வந்து அர்ச்சனா மேம் அவர்கள் அவங்கள இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க பிரதீப் அண்ணா அவர்களுக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் போட்டேன் அப்படின்னு பதில் வரலை அப்படின்னு. ஆக்சுவலாக மக்களை நான் இப்போ பேசின விடயம் முடிஞ்சால் பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இப்போ பேச போகிற விடயத்தையும் பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. பிரதீப் அண்ணா அவர்கள் ஒஃபிஷியலி பப்ளிக்காக அவருடைய ஒரு அக்கௌண்ட் இருக்குன்னா அது ட்விட்டர் மட்டும்தான். ட்விட்டரில் மட்டும்தான் பிரதீப் அண்ணா அவர்கள் ஒஃபிஷியல் இருக்காங்க. பிக் பாஸ் சரித்திரத்தில் 35வது நாள் அவர் வெளியில் வர்றாரு. 39-42வது நாளில் வந்து 1 லட்சத்துக்கு கிட்ட ஃபாலோவர்ஸ் வந்துச்சு. பெரும்பாலான டைட்டில் வின் பண்ண நபர்களே 1 லட்சம் எடுக்க நாட்கள் எடுத்துச்சு. ஆரி அவர்களுக்கு கூட 1.48 1.48 என்னவோ தான் ஓகே ஃபாலோவர்ஸ். ஸோ அப்படிப்பட்ட பிரதீப் அண்ணா அவர்கள் வேற சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம் எல்லாம் ஈஸி மக்களே. அப்படி அவர் ஒஃபிஷியலாக இருந்ததுன்னா 1 MB கிட்ட அவருடைய ஃபாலோவர்ஸ் வந்து தாண்டி இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ பிரதீப் அண்ணா அவர்கள் ஒஃபிஷியலி அவருடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட் பப்ளிக்காக வச்சிருப்பது ட்விட்டரில் மட்டும்தான். இதை பிரதீப் அண்ணா அவர்களே சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் அவர் இருக்காரு, பட் அது ப்ரைவேட்டாக இருக்குது. மற்றது பிரதீப் அவர்களுடைய பேரில் இருப்பதெல்லாம் 50K 40K நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாமே அவங்களுடைய ரசிகர்கள், பிரதீப் அண்ணாவோட ரசிகர்கள். பிரதீப் அண்ணா வந்து இல்லை. சரிங்களா? ஸோ இது வந்து அர்ச்சனா மேமுக்கு தெரியலை அப்படின்னு எனக்கு தெரியலை. மேபி விஷ்ணு அவர்களோட பேசியிருப்பாங்க, அவர் வந்து நம்பர் கொடுப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க பேசினதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி வந்து பேசலாம். எனக்கு மணி அவர்கள் டிலானிசிஸ் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க,
மணி அவர்களுடைய இதை வந்து பார்த்துட்டு பேசுங்க அப்படின்னு நிறைய டிரானி போல நிறைய சகோதரிகள், அக்காமார், தங்கச்சிமார் தொடர்ந்து பிரதீபண்ணாவோட விஷயத்தை தான் நினைச்சு கொண்டிருக்காங்க. அவருக்கு அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு நியாயம் கிடைக்கணும்னு. இது ஒரு தனி மனிதருக்கு நடந்த அநியாயம் இல்லை, பிரதீபண்ணா போல இருக்கின்ற பல பெண்கள், பல இளைஞர்களுக்கு நடந்த ஒரு துரோகம். சரிங்களா? சர்வசாதாரணமா சொல்றான் மக்களே, வாய்ஸ் அவுட் பண்ணலன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த பக்கமா போன அந்த பாத்ரூமுக்குள்ள அதை சொன்னேன். அதுக்கப்புறம் அவரே சொல்றாரு, ஆமா பாத்ரூமுக்கு அந்த லாக் வந்து இல்லைன்னு. எனக்கு புரியலடாப்பா, எனக்கு புரியல நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு. என்னோட 8.5 வயசு தங்கச்சியை கொண்டு போய் விட்டா கூட அந்த பிள்ளை சிந்திச்சு தெளிவா ப்ளே பண்ணும். ஸோ இது வந்து ஒரு 25 to 35, 30 ஏஜில் இருப்பவர்கள் வந்து வாட் கைண்ட் ஆஃப் ஐக்யூ லெவல் புரியல மக்களை. நீங்களே கமெண்ட் சொல்லுங்க. பட் எனக்கு ஏன் இப்படி இருக்குன்னா, மணி அவர்களுடைய அந்த ஸ்பீச்சை பார்த்தோன்னா ஐ வாஸ் இந்த மண்டைக்குள்ள இருக்க மூளையை வந்து வெளியில் எடுத்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்கு. ஓகே, நான் தெளிவாக இருக்கேனா இல்லை அவர் தெளிவாக இருக்காரான்னு எனக்கு தெரியல. எப்படி இப்படி ஒரு பதிலெல்லாம் சொல்ல முடியுது அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இதுதான் மக்களே, பிரதீபா அப்படின்றவர் ஒரு ஏழை அடிச்சா எது அது பண்ணால் கேட்க யாருமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு மக்கள் கொண்டாடுறாங்களா? அப்படிப்பட்ட ஒரு ஆள் ஜொலிக்கிறதா? அந்த வன்மம், அந்த பொறாமை, அது எல்லாம் சேர்த்து வீட்டுக்குள்ள இப்படி ஒருத்தரை அழிக்க வச்சது. அதே போல இந்த ஷோ நடத்தின கமல்ஹாசன் அவர்கள் தன்னுடைய சப்போர்ட்ல வந்த மாயா, பூர்ணிமா, ஜோவிகா, நிக்ஷன் இவங்களுக்கு தடையா பிரதீப் இருக்காரு. அப்ப இந்த 4 பேருக்கும் சப்போர்ட் பண்றேன். அண்ட் ஈவன் விஜயவர்மா. ஸோ அப்போ விஜயவர்மா வந்து பிரதீப் அவர்களுக்கு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணாரு, தூக்கி போட்டு போட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் ரெட் கார்டு கொடுத்து அனுப்ப வேண்டிய விஜயவர்மாவை ஜெலோ கார்டு கொடுத்து போட்டு மக்கள் ஓட்டிங்கில் கம்மியாக வந்தபடியாக வெளியில் அனுப்புனாங்க. அதுவும் கமல்ஹாசனுக்கு கோவம் தான். அண்ட் பாபா செல்லத்துறை அவரும் கமல்ஹாசனோட இது வந்தவர் தான். பாபா செல்லத்துறை அவர்கள் எச்சிது முதல்ல சொன்னது பிரதீபண்ணா அவர்கள். ஸோ இந்த தன்னுடைய ஆட்களை இவன் வந்து இப்படி இருக்கான், தன்னுடைய ஆட்களோட வெற்றிக்கு வந்து தடையா இருக்கான்னு கமல்ஹாசன் அவருடைய வன்மத்தை காமிச்சாரு. இப்படி 2 பக்கமுமே ஒரு ஏழையோட வாழ்க்கையை இவ்வளவு தூரம் அழிச்சிருக்கு. முடிவில்லை, இது வரைக்கும் நடந்ததில்ல. இவ்வளவு தூரம் நடக்க காரணம் இந்த கேவலமான எண்ணங்கள், கேவலமான விடயங்கள். என்னோட கருத்துக்கள் கரெக்ட் ரைட்டுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. மணி அவர்களை இன்டர்வியூ பார்த்தோன்னே நான் டோட்டலி இது. சரிங்களா? நன்றி.